Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் கவுண்டிங் டு 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டகாசமான ஒரு ஹாரர் கேமோட வந்திருக்கோம். இந்த கேமோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, இந்த கேமோட ப்ரொட்டகனிஸ்டான நம்ம காரில் போயிட்டு இருக்கும்போது ரொம்பவே பனிமூட்டமாக இருக்கும். ஸோ அந்த பனிமூட்டத்தினால நம்மளுக்கு கண்ணு தெரியாமல் போயிட்டு ஒரு மரத்தில் ஆக்சிடென்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதனால நம்மளுக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கும். ஸோ கார்லேருந்து அப்படியே தட்டு தடுமாறி வெளியே வந்து யார்கிட்டயாச்சும் உதவி கேட்கலாம் அப்படின்னு நான் நினைக்கும் போது ஒரு கிராமம் என் கண்ணில் பட்டிருக்கோம். அந்த கிராமத்தில் நடக்கிற ஒரு சில அமானுஷமான விஷயங்கள், அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் அந்த இடத்துல போயிட்டு என்னென்னலாம் பண்ணுறான் அப்படின்றது தான் கைஸ் இந்த கேமே. சரிங்களா? சரி கைஸ், இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்டில் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு யாராச்சும் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துருங்க. அப்புறம் புதுசாக பார்க்குற ஆட்கள் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ என்ன சொல்லியிருக்கானுங்க? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமத்தோட ஒரு கதையாமா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துக்கும் மற்ற கிராமத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாதான். பட் ஆனால் இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் வாழ்ந்த எல்லாரோட கதையிலையும் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸான மூடுபனி வந்து இருக்குமா. அந்த மூடுபனியோட மர்மத்தை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் இருந்த ஏதோ ஒரு மனிதனோட ஒரு தனிப்பட்ட ஒரு கதை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஹெல்பர்ஸ், யாருக்குடா உதவி வேணும்? அவனால் எதுவும் பார்க்க முடியலையாம்மா. ஹெல்பர்ஸ், மறுபடியும் ஏன் ஹெல்பர்ஸ் ஹெல்பர்ஸ் கேட்குற? யாருன்னு தெரில. என்னோட தலை. உன்னோட ஃபோன் வேற ஒர்க் ஆகலை. சிக்னல் இல்லையாம்மா. ஓகே, இந்த சைடு ஏதோ ஒரு வில்லேஜ் இருக்குது, நான் அந்த வில்லேஜுக்குள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ஸ்கூல் வேன்லாம் இங்கே நிற்குது. ஓகே, கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கேரக்டர் என்ன பண்ணியிருக்குன்னா, ஸோ கார் ஓட்டிகிட்டு வந்திருக்கு. ஸோ அவன் கண்ணுக்கு எதுவும் தெரியாமல் ஒரு மரத்தில் எட்டு போய் சொருவிட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஹெல்ப்புக்காக இங்கே ஒரு வில்லேஜ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த வில்லேஜில் போயிட்டு ஹெல்ப் கேட்க போகிறான். ஓகே, கிராஃபிக்ஸ் வைஸ்லாம் செம்மையாக இருக்குது. கீழே காலடியெல்லாம் தெரியுதா? அந்த மாதிரி எதுவும் தெரியல. பட் ஆனால் செம்ம. இங்கே பாருங்க, ஸ்கூல் வேனே இந்த இடத்துல கவுந்துன்னு கிடக்குது. என்னடா நடந்துச்சு? ஆக்சுவலி இது எதோ கிரேவியாடா என்ன? இவன் தான் தப்பாக வில்லேஜ்னு நினச்சிக்கிட்டானோ? இல்லையே, இந்த சைடு வீடுலாம் இருக்கே. சரி வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். நட்றா 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 நட்றா. என்னடா ஆட்டோமேட்டிக்காக கேமரா திரும்புது? ஓகே, சரி கேஸ், இப்போ இந்த சைடு தான் நம்ம போகணும் போல். என்ன லாங்குவேஜ்னே தெரியலடா இதெல்லாம். என்ன லைட்லாம் பிங்க் ஆகுது? ஐயா, உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? அவனும் அதே தான் கேட்குறான், ஹெல்ப் மீ, எனக்கு எமர்ஜென்சி அப்படின்றான். பட் ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லை. சரி கேஸ், இவனுக்கு இந்த ஹெல்ப்பே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரம் இந்த காட்டுக்குள்ளேயே சுற்றுவோம். ஐயா, யாராச்சும் இருக்கீங்களா இந்த இடத்துல? உதவி வேணும். என்ன கேஸ் இது? ஏதோ ஒரு அபேண்டன் பண்ண ஒரு கிராமம் மாதிரி இருக்கு இங்க. யாரோ கத்துற சவுண்ட் கேக்குது. யாரா? ஐயா, யாரா இருக்கீங்களா? ஆக்சுவலி இது ஒரு பொண்ணு கத்துற சவுண்ட் தான் எனக்கு கேட்டுச்சு. கார்ல என்ன இந்த இடத்துல சொருகிட்டு இருக்கு? சரி ஓகே, நம்ம இப்படியே பொறுமையா அப்படியே தவுந்து தவுந்து போவோம். நம்ம ஆளுக்கு நல்ல அடிபட்டு ஃபோன் சவுண்ட் கேக்குது கேஸ். ஓடுற ஃபோன் எடுறான். ஃபோன் எங்க இருக்கு? இதோ இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ஃபோன் ஒர்க் ஆகலையா? அப்புறம் எப்பறம் ஃபோன் அடிச்சுது? என்னது இது? என்ன இது இருக்குன்னு தெரியல. என்ன பிளிங்க் ஆகுது? எப்படி போகிறதுன்னு தெரியல. சரி ஓகே, இப்படி போகுங்க. இடத்த பார்த்தாலே பயமா இருக்கே. மறுபடியும் ஏதோ சத்தம் கிடைச்சுல. சரிங்க, மறுபடியும் போயிட்டு அந்த ஃபோன் கிட்ட போய் பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. நோக்கால் அப்படியே பொறுமையா போடா.
இங்க ஏதோ லைட் கைஸ் இங்க பாருங்க எவனோ உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏய் ஹெல்ப் பண்றா. ஏய் என்னடா பண்ற? என்ன கைஸ் இவன் தலையை கவுத்துக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஏய் ஏய் இருக்கியாடா? ஹலோ ஏய் ஏதோ லெட்டர் இருக்கு. அதாவது என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் லேக்கில் போட்டில் நின்றுட்டு இருக்கான் போல். ஸோ அந்த டைமில் என்ன ஆயிருக்குன்னா ஒரே பனிமூட்டமாக இருந்திருக்கு. ஸோ இவனால் எதுவுமே பார்க்க முடியாமல் இருந்திருக்கு. சரிங்களா, இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பனிமூட்டிலேருந்து எப்படியாச்சும் வெளியே வரணும் ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் இவனால் எதுவுமே பார்க்க முடியல. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எப்படியும் அவன் கரைக்கு வந்து சேர்ந்துருக்கான் போல். அப்புறம் கரைக்கு வந்துட்ட பிறகு இவனோட வீட்டுக்கு ஓடி போயிருக்கான். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது இவனோட ஒய்ஃப் வந்து அப்படியே சில மாதிரி நின்று இருக்காங்க. அதுக்கப்புறம் இவனோட பசங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்றுருக்கேன், எந்த வித அசைவும் இல்லாமல். இவனுக்கு உடனே பயமாயிடுச்சு. ஸோ ஏதாச்சும் உதவி கிடைக்குமா சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு ஓடி வந்துட்டானாமா. ஓடி வந்து இந்த இடத்துல கவுத்துன்னு கிடக்குறான். ஏண்டா நானே உதவி கேட்க தான்டா வந்தேன், நீ என்கிட்ட உதவி கேட்ப போலியே. சரி ரைட் ஓகே. யாரோ நீ? இவன் தான் காட் ஆஃப் டெத்தா? ஏய் யாரா நீ? ஐயோ ஐயா என்ன உங்களுக்கு மூக்கே காணோம்? மூஞ்சே காணோம். மூஞ்சி இருக்க இடத்துல எலும்பு குண்டு தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறீங்க? இது ஒன்றும் விழாது, கை எடுங்க. ஏதாவது லூஸாக இருப்பான்னு நினைக்கிறேங்க. கம்பம் விழப்போகுதுன்ட்டு பிடிச்சி நிற்கிறான். டே அதெல்லாம் விழாதடா, விட்டு நவுந்து நின்றேன். ஸ்மால் பாய் பயமுத்த ட்ரை பண்ணுறானா? நாங்களாம் யார்? ஏய் கேமே ஃபன் கேம் மாதிரி விளாட்றவங்க. சரி கேஸ் இந்த இடத்துல மறுபடியும் ஏதோ பிளிங்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் போனோம். ஹெல்பர்ஸ் உதவி பண்ணுங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. நொண்டி ஏய் மறுபடியும் ஏதோ ஒரு ஃபோன் ரிங் சவுண்ட் கேட்குது கேஸ். வாங்க போகலாம். தண்ணி பைப்பு. ஏய் பார்த்தீங்களா தண்ணி பைப்பு தானே இது? இல்லை வேறு ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். சம்பு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ. ரைட் ஓகே வாங்க போகலாம் உள்ள. ஏய் ஃபோன் எங்கடா வச்சுக்கிறீங்க? ஐயா ஃபோன் எங்கே வச்சுருக்கீங்க? ஃபோன் சவுண்டு இங்கே தான் கேட்குது. பட் ஆனால் வீட்டுக்கு வெளியே கோடாரி எடுக்க முடியாது. வீட்டுக்குள்ளே போகணுங்க. இப்போ நம்ம ஓகே ஏதோ கட்சின் மாதிரி வருது. யாராச்சும் இருக்கீங்களா? யாரும் இல்லைடா போடா. சரி கேஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போனோம். இருங்க மறுபடியும் போய் கவு திறந்து பார்ப்போம். ஐயா உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? யாரும் இல்லையாமா. இங்கே பாருங்க இங்கே ஒரு டெடி பேர். ஃபர்ஸ்ட் நம்ம வரும்போது இந்த இடத்துல டெடி பேர் இல்லை தானே? இப்போ நம்ம மறுபடியும் இருக்கு. ஹலோ டெடி. ஆனால் நீ கேவலமாக இருக்கிற. அதாவது இந்த லெட்டர் யார் எழுதுனான்னு தெரியல. பட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உங்களை வந்து எச்சரித்தேன். அந்த சின்ன குழந்தையும் அந்த பொம்மையும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அப்படின்னா கிண்டல் பண்ணின்னு இருந்திருக்கானுங்க போல். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கான்னா, இவன் இந்த லெட்டர் எழுதினவன் வந்து அவனோட பேரண்ட்ஸ்கிட்ட போயிட்டு சொல்லியிருக்கான், இந்த மாதிரி உங்கள் பசங்க இப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கான். அதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவனை போயிட்டு பைத்தியன்னு திட்டியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதை தான் இதில் சொல்லியிருக்கிறான். அவனோட குறைகளை வந்து எழுதி வச்சுருக்காங்க அங்கே. ஸோ இதில் ஏதோ ஒன்று சம்பவம் நடக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு. சரி வாங்க போகலாம். மறுபடியும் இந்த லைட்டு பிளிங்க் ஆகுது. இப்போ இந்த டோர் ஓப்பன் ஆகுமா? இல்லை ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே இந்த லைட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறான் அந்த லைட்டை வந்து நம்மளுக்கு. ஏதோ பயங்கரமாக சத்தம் கேட்குது. சரி வரேன். அங்கே பாருங்க ஏதோ நடந்துட்டு இருக்காங்க. பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது கைஸ் அங்கே. பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களேன் அந்த இடம் பார்க்குறதுக்கு. ரேட் ரேசிங் சும்மா பிச்சுக்கிட்டு உதறது. என்ன சவுண்டு கேசுது? போகலாமா வேணாமா? ஏதோ கதற சவுண்டு கேட்குது சனியத்துக்கு. இருங்க வரேன் இந்த சைடு போய் பார்ப்போம். இங்கே ஏதோ பயங்கரமாக நடந்திருக்கு கேஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு அங்கங்கே ஹிண்ட் மாதிரி கொடுக்குறானுங்க. ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்குன்னா ஏதோ ஒரு பனிமூட்டமாக இருக்குது. அந்த பனிமூட்டத்தில் எல்லாருமே அப்படியே சில மாதிரி நின்றுருக்காங்க. ரெண்டாவது லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு சின்ன பையனை போயிட்டு கிண்டல் அடிச்சிருக்காங்க. அதை தட்டி கேட்ட ஒருத்தனே கலாச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்குது.
ஓ மை காட், என்னடா இவ்வளோ நேரம் வயின்னு கத்திட்டு இருந்தேன், திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏய் அங்கே யாருமே இல்லைடா, யார்ட்டடா உதவி கேட்குற நீனு? பேச இந்த இடத்துல ஏதோ ரெட் கலரில் இருக்கு, அங்கே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு தெரில. ஏய் போடா டேய், சீக்கிரம் போடா. ஏய் கை உடஞ்சிருக்கு தான்டா, உனக்கு கை தான்டா உடஞ்சிருக்கு, கால் உடஞ்ச மாதிரி நொண்டி நொண்டி நடக்கிற, வேகமாக நாட்டுற. என்ன கேஸ் ஒரே பொம்மையாக இருக்கு, உள்ள போயிடுமா? கையில் என்னென்னமோ வச்சுருக்கானுங்களே. கதற சவுண்டு எனக்கு கேட்குது கேஸ், எவனா போட்டு கொளுத்துறானுங்கன்னு நினைக்கிறேன். இருங்க போய் பார்ப்போம். ஐயோ திடீர்னு உயிர் வந்து எல்லாருமே நம்மளை சொருவிட போகிறானுங்க. இங்கே பாரு கைஸ், கைஸ் ஏதோ இங்கே நடந்திருக்கு கைஸ், இங்கே வெறியா நடந்திருக்கு. என்னடா பண்ணிருக்கீங்க? இந்த லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னா, எல்லாமே உங்களோட தப்பு தான், என் மேலே எந்த தப்பும் இல்லை. என்னோட ஒரே ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னையும் என்னோட பொம்மையை பார்த்து சிரிச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறான். ஆக்சுவலி இந்த பையன் தான் நினைக்கிறேன். அந்த பொம்மையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேசித்து அந்த ஊர் மக்கள்லாம் வந்து அவனை ரொம்பவே புல்லிங் பண்ணியிருக்கானுங்க போல். அதனால் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி கஷ்டத்தோடு தான் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை விட்டுட்டாங்க. ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். இந்த இடத்த விட்டு நம்ம ஃபஸ்ட்டு போயிடலாங்க. என்ன இது? சைலண்ட் ஹில் மாதிரி இருக்கு. சைலண்ட் ஹில்லே இந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் நடக்கும். ஐயா யாராச்சும் இருக்கீங்களா? ஐயோ ஒன்றா திடீர்னு பிளாங்க் ஆயிடுச்சு. பால் வந்து அந்த இது கதவு திறக்கிறதுக்குள்ள போட்டு திருப்பின்னு இருக்கிறான். தலைவன் உள்ள வந்து மாட்டிக்கினான். சூப்பர் கேஸ். பரவாயில்ல கேஸ், நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சில் எல்லாம் கையோட தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. ஓகே கவுத்துறாடா டே. நைஸ். அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஏதோ ஆள் நின்ன மாதிரியே இருக்குது. பட்ஸில் பார்த்தோன்னா ட்ரெஸ்ஸு மாட்ட வைக்கிறேன், ஆங்கரு, தையல் மிஷினு, இதுக்கு ஒரு லாக் ஆகிருக்கு. எங்கே பாருங்க வீட்டுக்குள்ளே சைக்கிள் வச்சுருக்கானுங்க, பழைய காலத்து சைக்கிள். இந்த டோர் ஓப்பனில் இருக்கா? இந்த டோரும் ஓப்பன் இல்லை. டேய் அப்புறம் எங்கே தானே போகிறது? எந்த டோருமே ஓப்பன் இல்லை. இப்போ ஓப்பன் இல்லை. ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்ன கேஸ் இது? டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிருக்கு. உள்ளே போகலாமா? போவோம், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். என்ன பண்ணுறானுங்க? இங்க பாருங்க, இந்த பொம்மை மறுபடியும் இங்க வந்திருக்கு. ஓகே ஏதோ ஃபோன் அடிக்குது. ஃபோன் இங்கே தான் இருக்கான். ஐயா ஃபோன் ஒயர் பிஞ்சு ஒரு வாரமாச்சு. நான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த இடத்த விட்டு வெளியே போகணும் அப்படின்றான். ஐயா நீ வெளியெல்லாம் போகவே முடியாதுடா, உள்ள வந்து மாட்டிக்கிட்டடா, பேய் கிட்ட மாட்டிக்கிட்டா நீனு. இங்கே ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒன்று காட்டுச்சு. என்னதுடா அது? என்னது? உடல பொடுக்குதுடா சாமி. அது ஏன்டா ஓப்பன் பண்ணி பார்த்த? நான் தான் ஓப்பன் பண்ணானா? தெரியாம ஓப்பன் பண்ணிட்டேன்டா டேய். ஐ கேன் ஒன்லி சே வாட் ஐ ஃபீல் டு மை டால். அதாவது இவன் என்ன நினைக்கிறானோ அவன் பொம்மை அது செய்யும் போல. லூக்கா ஆல்வேஸ் லிசனிங். அதாவது லூக்கா என்ன சொன்னாரும் கேட்பறான். லூக்கா யாரா? சரி லூக்கா இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டாமா. என்னடா ரெண்டு ஸ்பெல்லிங் போட்டிருக்கீங்க, லூக்கா சிஏன்னு போட்டிருக்கீங்க, இங்கே கேஏன்னு போட்டிருக்கீங்க. தெரில. அதாவது இந்த பையன் என்ன செய்யணும்னு நினைக்கிறானா அந்த பொம்மை அதை செய்யும் போல். அந்த அளவுக்கு ஒரு திக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க. ஆனால் அந்த லூக்கான்றவன் யாருன்னு தெரில. லூக்கா தான் இந்த பொம்மையும். டே லூக்கா, உன் பேரா லூக்கா?
சரி, நான் எங்கே போடுத்து? இந்த இடத்தையே சுற்றி சுற்றி பார்த்துட்டேன். இங்கே வேற ஏதாச்சும் இருக்கா? சரி லூக்கா, வழி சொல்கிறா. வழி சொல்கிறா லூக்கா. வழி தெரிலடா எனக்கு. இந்த வீட்டையே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன்டா நான். ஓகே, யாரோ வெளி பக்கமாக பூட்டியிருக்காங்களாமா. சரியா போச்சு. என்னடாச்சு? இங்கே யாரா மூணுங்க? அது மூஞ்ச பார்க்கல, யாரோ இங்க இருக்கிறாங்க கைஸ். சரியா போச்சு. இது திடீர்னு அமானுஷத்தை நம்மள மேல பரப்பிட்டானுங்க. இங்க பேய் இருக்குது. ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ஏ லூக்கா, நீயா? சத்தம் மட்டும் கேக்குது. ஐயோ, என்னாச்சு? டார்ச் லைட் திடீர்னு டான்ஸ் ஆடுது. என்னடா சவுண்ட் இது? ஐயோ, தலை வலிக்குதுடா. இந்த மாதிரி பிளிங்க் ஆகாதடா, கம்முனுறா. இங்க என்ன நடக்குது? அதான்டா எனக்கும் தெரியல. திடீர்னு இருட்டாயிடுச்சுடா. ஐயோ, பட்டன் ரோட் ஆகுதா? என்னாச்சு திடீர்னு வித்தியாசமா இருக்கு? ஐயோ, திடீர்னு கலர்லாம் வேற மாதிரி காட்டுது. ஓ, நம்ம கண்ணில் ஏதோ நைட் விஷன் மாட்டி விட்டாங்களா என்ன? இருட்டில் கூட நம்மளால இப்போ பார்க்க முடியுது. ஒருவேளை பொம்மையா மாறிட்டோமோ? இல்லையே, என் காலே எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் இதில் தான் பார்த்துட்டு இருக்கோம். சரி, ரைட், ஓகே கேஸ், வாங்க போகலாம். எங்கே போகிறதுன்னு தெரில. இதுனடா இங்கே ஏதோ லெட்டர் இருக்கு. இந்த லெட்டர் ஆல்ரெடி நான் படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன நடந்திருக்குன்னா, ஜன்னல் வழியாக இவன் வந்து பார்த்துருக்கான். அந்த பையன் ஏதோ பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்த பார்த்துருக்காங்க கைஸ். இன்னத்தரா பார்த்து தொலைச்ச. என்ன நடக்குதுன்னே ஒன்று. பொம்மையா? எந்த ஜன்னல் வழியா பார்த்த? அந்த பையன் பார்க்க கூடாத ஒரு விஷயத்த பார்த்தான். என்னடா பண்ணின்னு இருந்தா அந்த டைம்ல நீனு? ஓகே, இப்போ இந்த டோர் ஓப்பன் ஆகுது கைஸ். சூப்பர். என்னடா அது திடீர்னு இப்படி குருன்னு ஓடுச்சு? இங்க எதுவும் ஓடுற மாதிரி எதுவும் இல்லை. என்ன அமானுஷமா இருக்குது. எல்லாமே தப்பு தப்பா தெரியுது டாக்டர். இங்க என்னடா பண்ண இப்போ? இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லடா, ஒண்ணுமே இல்லை. இங்க சத்தமே சரியில்லையே. டேய் நூறடை, இவன் தலையை வச்சு முட்டு கொடுத்து வச்சிருக்கானே. சரிடா. டேய் லூக்கா, நீ தானே லூக்கா? வெளியே போறதுக்கு வழி தெரியலடா, ஏதாவது காப்பாத்துறா. எப்படா வெளியே போறது? ஒன்றும் புரியலடா எனக்கு. என்ன திடீர்னு மேலே பார்க்குறான்? இப்போ மேலே ஒரு அட்டிக் இருக்கு. ஓகே, மேபி அங்கே ஒரு விண்டோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவன் விண்டோ வழியாக தப்பிச்சு போகிறதுக்கு தான் முயற்சி செஞ்சிட்ருக்கான். அட்டிக் போகிறதுக்கு இந்த இடத்துல ஏணி ஒன்று பார்த்தேன். இது யாரா கவுத்து தட்டுருக்குது? ஏங்க வீட்டில் யாரும் இல்லைங்க, நாளைக்கு வாங்க. வீட்டில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறம் ஏன்டா கதவு தட்டுறீங்க? பயமுத்த பார்க்குறீங்களா? என்னடா என்ன நடக்குது? இவனா பண்ணுறான். இதுவே பார்க்கறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்னடா ஓப்பன் பண்ண முடியலை? ஓ, இந்த சைடு தாப்பா இருக்கா? ஓப்பன் ஆகு. சூப்பரா. ஓய், இது என்னது? இது ஒருவேளை இதுதான் லூக்காவா இருக்குமோ?
டெடி பியர் லூக்காவா இல்லை இந்த பொம்மை லூக்காவான்னு தெரியல. இங்க ஏதாச்சும் ஹிண்ட் வச்சிருக்கீங்களாடா? என்ன கேஸ் இது? ஏதோ சூனியம் பண்ற இடம் மாதிரி இருக்கு. சேர்லாம் எடுத்து மேலே போட்டு வச்சிருக்கேன்னு. ஓ, தலைவர் இங்கே உட்காந்துருக்காரா? என்னங்க சௌகரியமா இருக்குதா? அது என்ன சொல்றாங்கன்னா, காணாம போய் 4 வாரம் ஆகுதாமா. லூக்கா என்ன சொல்லியிருக்கானா, இதெல்லாம் வந்து அந்த பசங்களோட தப்பு தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கான். அதாவது லெட்டர் ஒன்று வந்து அந்த அம்மாட்ட கொடுத்துருக்கான். யாரோட அம்மாட்டடா கொடுத்த? ஏன்னா இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ லெட்டர் கொடுத்துருக்கானம்மா. என்னத்தை கண்டுபிடிக்க போகிற? யார்கிட்ட லெட்ரு? யாரோட அம்மா? ஒரு கதையும் புரியல. ஏதோ தெளிவாக சொல்கிறா லூக்கா. இவன் லூக்காவாக இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. இவனுக்கு வேறு ஏதோ பேர் இருக்கும். லூக்கானா இதில் இருக்க ஏதோ ஒரு கேரக்டர்னு நினைக்கிறேங்க. இவன் தான் பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மை ஃபஸ்ட் இங்கே தானே இருந்துச்சு, அப்புறம் எப்படி இங்கே போச்சு? ஒரு பேய் எட்டுன்னு போய் வச்சுருக்கோம். பார்த்துக்கலாம். அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த இடத்துல? இங்கே எதுவும் இருக்கு. என்ன கை சொல்கிறான்? ஒன்று கதவை லாக் பண்ணிக்கோன்றான், அப்புறம் 2வது கண்ணை முடிக்கன்றான், 3வது ஒரு நல்ல இடத்துல போயிட்டு உட்காந்துக்கோ அப்படின்றான், 4வது மூச்சு விடாதன்றான், 5வது என்னோட இதய துடைப்பை நான் வந்து உணரணுமா, 6வது இங்கே வெயிட் பண்ணணுமா. எந்த கதவடா நான் ஃபஸ்ட்டு லாக் பண்ணா? ஒருவேளை இந்த கதவை தான் நான் லாக் பண்ணுமோ? என்ன கதனே புரியலையே. இங்கே எவனோ ஒருத்தவன் வேலை பார்த்துன்னு இருக்கான்னு நினைக்கிறேன். பாருங்க, ஏனி கீழே தட்டி விட்டுருக்கான். எவன்டா இது? நீ தானே இதில் அடிக்கிற பட்டன் இருந்தால் உன்னை போட்டு செம்ம அடி அடிச்சிருப்பேன் நேரம். நான் ஃபர்ஸ்ட் வரும்போது இந்த சைடு டோர் இருந்துச்சான்னு இருந்துச்சு, மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் தான் பார்த்தீங்களா, ஒரு கொடூர கேள்வி இந்த இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு. இங்கே ஏதோ லெட்டர் இருக்கு. இதுதான் சொல்கிறான். நான் என்ன சொல்கிறேன்னா, இது என் பொம்மை கேட்கும், அதுதான் இருக்கு. இது ஆல்ரெடி நான் பார்த்த லெட்டர் தான். திடீர்னு இங்கே வெளிச்சம் வருது. இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆனால் இந்த சைடு போக முடியலையே. ஃபஸ்ட்டு டோரை லாக் பண்ண சொன்னால், அதுக்கப்புறம் இருங்க நம்ம டோர் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு லாக் பண்ணுவோம். ஐயோ, இந்த டோர் லாக் பண்ண முடியலையே. எதுவுமே லாக் பண்ண முடியல. இந்த ஒரு டோர் தான் லாக் பண்ண முடியுது. ஓகே, இந்த டோரை நம்ம வந்து ஃபஸ்ட்டு லாக் பண்ணுவோம். 2வது என்ன சொன்னால், கண்ணை முடிக்கணும்னானா? சரிதான், நமக்கான ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சிக்கணும், மூச்சு விடக்கூடாது, வெயிட் பண்ணணும். இவ்வளோ விஷயத்த சொன்னான், ஆனால் எந்த இடத்துல என்ன பண்ணணுன்ட்டு எதுவுமே இல்லை. இங்கே என்னடா பண்ணுறது? கொசு திறக்க முடியல. ஐயோ, தேவையில்லாத ஒரு வேலை பார்த்துட்டேங்க. யாரு சிவன்? எவனும் இருமின்னு போறாங்க சிவன். சைக்கோ. யாரா? என்ன ஒரே பூட்டா இருக்கு? ஏதோ ரகசிய டோர் இருக்கு. நம்மளுக்கு வந்து கீ வேணும் போல. எத்தனை? 1 2 3. அதாவது ஃபர்ஸ்ட் கீயா ஃபோன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி போட்டிருக்கானுங்க. சரி, போயிட்டு ஃபோன் பக்கத்தில் போய் பார்ப்போம். இருங்க, ஃபோன் பக்கத்தில் எங்கேயா சாவி இருக்கா? சாவி இருக்கிற மாதிரி தெரியலையாடா. இங்கே இருக்கிறது ஒரே ஃபோன் இதுதான். ஓகே, இங்கே ஏதோ காட்டுது கேஸ். ஓ, எந்த இடத்துல ஒழிக்க வச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா? சாவியை இந்த சைடில் வச்சிருக்கானுங்க கேஸ். சரி, வாங்க போயிட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஆமா, அந்த சாவி ஆட்டங்க ஓப்பனே பண்ண முடியல. அப்புறம் எதுக்குடா அந்த சாவி? ஓப்பன் பண்ணாததுக்கு எதுக்குடா சாவி? எதுவுமே ஓப்பன் பண்ண முடியல.
ஏய் இதுவும் லாக் ஆயிடுச்சு கைஸ். ஓகே கைஸ், இங்கே பாருங்க இன்னொரு லெட்டர் இருக்கு. ஸோ இந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா விண்டோக்கு பக்கத்தில் எங்கேயோ சாவி இருக்காமா. ஓகே ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கணும். விண்டோ பக்கத்துலனா எந்த விண்டோ? இங்கே தான் ஒரு விண்டோ இருக்கு. இந்த விண்டோ பக்கத்தில் எங்கே சாவி இருக்கு? இங்கே இருக்கிற மாதிரி தெரியலையாடா. விண்டோ பக்கத்தில் எங்கடா சாவி இருக்கு? இந்த இடத்துல மொத்தம் எத்தனை விண்டோ இருக்கு அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஒரு விண்டோ எச்சி பொம்மையா நீனு. இங்கே ஒரு விண்டோ இருக்கு. இருங்க தெளிவாக பார்ப்போம். அதாவது போட்டிருக்கானா இந்த இடத்துல இந்த சூரியன் சிம்பம் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு கீழே எங்கேயோ சாவி இருக்க மாதிரி போட்டிருக்கானுங்க. இதில் எந்த விண்டோவுக்கு அந்த மாதிரி இருக்கு? இந்த விண்டோ கிடையாது. இந்த விண்டோ மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் இந்த ஸ்கர்டன் எப்படி இருக்குது? கைஸ் இதுதான் கைஸ். ஆனால் இந்த இடத்துல சாவி எங்கே இருக்கு? இங்கே இருக்கிற மாதிரி தெரியலையே. ஃபர்ஸ்டே கரெக்டாக தான் வந்தேன். பட் ஆனால் சாவி இங்கே இல்லையே. இதான் நினைக்கிற சாவி. இல்லை எடுக்கிற சிம்பிளே காட்டல. ஏமாத்தி போட்டானுங்க கைஸ் நம்மள. டேய் எங்கடா வச்சுக்கிறீங்க சாவியை? டைம் யூஸ் பண்ணாதீங்கடா. டப்பு சாவி எடுக்கணுட்டேன் நான். சாவி டேய் நான் பாட்டு பட்டனில் தாறு மாதிரி தட்டிட்டு உட்காந்துருக்கேன். இங்கே சாவி இருக்குமான்னு பார்க்க. சாவி எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. அந்த லெட்டரில் கீழே போட்டிருக்க மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். அப்புறம் அந்த இடத்துல சாவி இல்லை. ஒருவேளை இந்த விண்டோ இந்த பக்கம் இருக்கு. ஓ வேற விண்டோவா எதா இருக்குமோ? ஒருவேளை கைஸ் அந்த விண்டோவில் கைஸ் இந்த விண்டோ கதவு தப்பா பார்த்துட்டோம். ஓகே இப்போ 3 பூட்டுஞ்சா 2 சாவி கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒரு சாவி கண்டுபிடிக்கணும். ஓகே இங்கே பாருங்க. he found it. ஏதோ ட்ராவில் இருக்கு போல இன்னொரு சாவி. அந்த ட்ரா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. இந்த இடத்துல எங்கே ட்ரா இருக்கு? ஐ திங்க் இது ட்ரா தானே. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண முடியுமா? யாரு கேஸ் இது? இந்த ட்ரா தானே இது? இருங்க வரேன். ஃபஸ்ட்டு போய் மறுபடியும் போய் பார்த்துட்டு வரேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 பொருள் இருக்குது. அதுக்கு மேலேயும் சில இது இருக்குது. அப்படின்னா இந்த ரூமில் இருக்கிறதா இல்லை வேறு ரூமில் இருக்கிறதா? இது கிடையாதுன்னு நினைக்கிறேங்க. ஒருவேளை இதுவாக இருக்குமோ? இதுவும் கிடையாது. சரி இருங்க வேறு ஏதாச்சும் ரூமில் இருக்கா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒருவேளை இது கிடையாது. இந்த ட்ரால இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் கைஸ் பாருங்க. இங்கே எங்கடா எடுக்கிறது சாவி? கீழே குனிய முடியல. அப்புறம் எப்படா சாவி எடுக்கிறது? சாவி 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 சாவி. என்ன கைஸ் இது? நவர முடியலன்னு பார்த்தா இந்த பொம்மை நம்மளை வந்து பிடிச்சிட்டு நிற்கிது அப்படியே சாவி கையில் வச்சுக்கின்னு. ஓகே சார் இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 3 சாவியும் எடுத்தாச்சு. நம்ம போயிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணி விட்டு நம்மளா போய் பேய்கிட்ட மாட்டிப்போம். சரிங்களா? ஆக்சுவலி யாரெல்லாம் பயந்தீங்கன்னு சொல்லுங்கள் ஓகேவா? ஸோ இது வரைக்கும் 2-3 இன்சிடென்ட் நடந்துச்சு. இந்த இன்சிடென்ட்லாம் நான் பயந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ யாராச்சும் லைக் போடாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் லைக்கை போட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. என்னடா எந்த சாவியும் போட்டால் ஓப்பன் ஆக முடியுது? இதுக்கான சாவி தானடா. என்னடா பண்ணுறீங்க? இப்போ என்னடா பண்ண இதுக்கு?
சரி இருங்க, மறுபடியும் எங்கேயாச்சும் ஹிண்ட் போட்டிருப்பானுங்க. அந்த ஹிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே ஒரு சாவிக்கு பார்த்தோம், இங்கே ஒன்று பார்த்தாச்சு. இந்த சாவி எடுத்தும் பார்த்தீங்கன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியல. 3வது சாவிக்கு சரி இருங்க, வேற ஏதாச்சும் ரூம்ல ஏதாச்சும் போட்டிருக்கானான்னு தெரியல. நம்ம மறுபடியும் வேற ஏதாச்சும் ரூமுக்கு போய் பார்ப்போம். இடத்துக்கு போனால் ஒரு அமானுஷ சத்தம் நம்மளுக்கு கேட்குது, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் பண்ண முடியல. அட்டிக்கு ஓப்பன் ஆகலை. அட்டிக்கு போகணுன்னா மறுபடியும் இது எடுக்க முடியுதா? இது எடுக்க முடியல. இது ஆல்ரெடி பார்த்தது. மண்டே நவுறா வெளியே போன்ட்டா. இங்கே ஏதாச்சும் இருக்குதா? இங்கே எதுவும் இல்லை. இங்கே எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. மறுபடியும் அந்த அமானுஷ சத்தம் மட்டும் தான் எனக்கு கேட்குது, மற்றபடி எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓ கைஸ், இங்கே பாருங்க, க்ரோபார். நைஸு. ஆக்சுவலி இந்த பொம்மையெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. ஏதோ இருக்கு, ஆனால் என்னால் எடுக்க முடியல. வாங்க இந்த க்ரோபாரை வச்சு தான் என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னடாச்சு? லோடிங். நம்ம வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் கைஸ். இது என்ன இடம்? அதுதாடா எனக்கும் தெரியல. இது என்ன இடம்ட்டு என்ன வந்து கேட்குற, இது என்ன இடம்ட்டு. சரி, ஏதோ சம்பவம் நடக்கும்னு நினைக்கிறேன். நம்மளா டைரக்டா பேய்க்கு போய் ஹலோ சொல்லிட்டு வந்துடலாமா? போவோம். ஹலோ, கண்ணை கூசுது. சொன்ன உடனே லைட் ஆஃப் பண்ணிடுச்சு. நல்ல பேயா இருக்குமோ? ஆரம்பிச்சிடுறா. சும்மா கதவு மூடாத. கதவு மூடிடுச்சு. இது சின்ன பையன் சத்தம் கேக்குது கைஸ். ஓய், சிங்கப்பூருங்க கைஸ். ஏதோ எதுக்குடா கத்தி எடுத்த? அந்த டெடி பேர் தானே இது? இதுல என்ன ரொம்ப மோசமா இருக்கு? ஏதோ அழுகுற சவுண்ட்லாம் கேக்குது. ஓ மை காட், நான் இது பயமா இல்ல. சம்பந்தமே இல்லாம ஏதோ சொல்லியிருக்கானுங்க என் ஃபேமிலி கிட்ட. என்ன கைஸ், திடீர்னு ஏதோ பொம்மை வந்து நிக்குது. என்ன டர்ன் ஆன்? ஓகே, அந்த டார்ச் லைட்டை டர்ன் பண்ண சொல்றான் போல. திடீர்னு அந்த பொம்மை மறைஞ்சிடுச்சு. என்னடா திடீர்னு கண்ணை மூடிக்கிட்டு நிக்குது? ஃபர்ஸ்ட் இந்த மொக்கையான இந்த லெட்டர்ல ஃபர்ஸ்ட் ஏதோ தீக்கணும்ட்டு ஏதோ ஒரு கேரக்டர் வந்து சொல்லியிருக்கானுங்க. அவன் யாரு கூடயோ ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறானுங்க. அவன் ஃபேமிலியை வந்து யாரும் நெருங்கக்கூடாதாமா, அந்த அளவுக்கு ஒரு ஜாக்கிரதையா பார்த்து பாராமா. யாரா நீங்க? தீக்கணும் இந்த கேரக்டர் யாருன்னே தெரியல. புது கேரக்டர் ஒன்று உள்ள வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த சைடு ஒரு பொம்மை ஒன்று இருந்துச்சு, எங்க போச்சுன்னு தெரியல. சரி ஓகே, மறுபடியும் இந்த ரூமையே சுற்றி வரணும்னு நினைக்கிறேன். இந்த டோர் தான் ஓப்பனாக இருக்கு. வாங்க போகலாம். இது என்ன கேஸ்? இது ஏதோ சம்பவம் நடக்குது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படிதுமா இருக்கு? இந்த சைலண்ட் ஹில் ஒரு படத்தில் வந்து அந்த கீழே அந்த நர்ஸு பேய்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. இது என்ன கேஸ் ஒரு மாதிரி கொடூரமா பாக்குது? என்ன குறுகுறுன்னு பாக்குற? இது என்னது இது? அப்பா, இது ஏதோ எடுக்க முடியுமா? இவனுங்கெல்லாம் என்ன வித்தியாசமா பாக்குறானுங்க? நான் என்னடா பண்ணேன்? இந்த இடத்த விட்டு எப்படா வெளியே போறதுக்கான வழியே காணோம்.
என்னன்னு தெரியல, இருங்க சார். என்ன கேஸ் இது? கேவலமா ஏதோ பாட்டு பாடுற சத்தம்லாம் கேக்குது. உதவி பண்ணுங்க, நான் எங்க இருக்கேன்? எனக்கே தெரியலடா நீ எங்க இருக்கன்ட்டு. அழுவுறதெல்லாம் சவுண்டு கேக்குது கேஸ். நம்ம ஆளும் பயங்கரமா பயந்துட்டான்னு நினைக்கிறேன். ஓகே பரவாயில்ல, பாத்துக்கலாம். இந்த பொம்மைலாம் போயிடுன்னு பார்த்தேன். என்ன சவுண்டு கேக்குது? கொடூரமா ஏதோ சத்தம் கேக்குது. கண்ணு முடிச்சு. Find ஒரு place. 4. Не дыши. மூச்சு விட கூடாது. மேல ஒரு லெட்டர் படிச்சோம்ல, அந்த லெட்டரை பத்திக்கு நான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட ஹார்ட் பீட்டை வந்து உணரு அப்படின்றான். ஹார்ட் பீட் சத்தம் கேக்குது. வெயிட்டா? எதுக்குடா வெயிட் பண்ணோம்? திடீர்னு மேல் வாய்ஸ்ல கேக்குது. ஆனா நம்ம பார்த்தது ஒரு ஃபீமேல் பேய் தானே. என்ன நடக்கும்னு தெரியலையே. போலாமா? எதுக்கு நான் வெயிட் பண்ணோம்? என்னடா சொல்றீங்க? எல்லாமே கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு. ஏய், இது ஏன் வந்து ஐயோ வாசப்படிக்கிட்ட நின்றுச்சே அவரு. ஏய், இதுவே தெரியாங்க திடீர்னு கத்தி குத்தலாம். ஏன்டா இருந்த ஒரு கத்தியும் வேஸ்ட் பண்ண. இந்த சைடு போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இந்த ஒரு கதவு தானா? கதவு திறந்தோடனே பிளாக் ஸ்கிரீன் பட்டந்து டக்குன்னு லோகோ ஆயிடுது. ஓகே வந்தாச்சு கைஸ். இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு தெரில. ஒரு அமானுஷமான மறுபடியும் ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கடா போகுதுன்னு தெரியலையே. ஒரே இருட்டா இருக்கு. ஓடு கூட வரதான் செய்யணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போலாம். இங்க ஏதோ நிறைய குப்பையா இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 பசங்க போல. இந்த 6 பசங்க வந்து இந்த சின்ன பையனை வந்து ரொம்பவே புல்லிங் பண்ணியிருக்கானுங்க. ஏன்னா இந்த சின்ன பையன் வந்து ரொம்பவே அமைதியா ஒரு மாதிரி கம்முன்னு வந்திருப்பான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா அவனை இது பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த 6 பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனோட அம்மாவோட மர்டர். ஓகே, அப்பனா அந்த பையனோட அம்மா இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கானுங்க போல. ஸோ இதில் வந்து அந்த 5 பசங்களை வந்து இந்த பையன் வந்து பழி வாங்கிட்டானம்மா. அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க வீட்டு வாசலில் தேடுறதுக்காக அனுபவிச்சிருக்காங்க. அந்த டைமில் இவங்க தேடும் போது இவன் பார்த்தது இவனால நம்ப முடியலையாம். ஓகேவா? ஏன்னா அந்த பசங்க வந்து அந்த 5 பசங்க இருக்காங்களா கொடூரமாக வந்து செத்துருக்கானுங்க போல. அதாவது ஜஸ்ட் லைக் மீ அப்படின்னா இந்த சின்ன பையனையும் கொடூரமாக வந்து இவனுக்கு வந்து சாவடிச்சிருப்பானுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை தவிர மீதி இருக்க 5 பேரையும் இந்த சின்ன பையன் வந்து கொடூரமாக சாவடிச்சிருக்கான். ஸோ அதை தான் இப்போ சொல்கிறானுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு புல்லிங்ல நடந்த ஒரு சம்பவம். என்ன கைஸ் இது? இது அழுவுற சவுண்ட்லாம் கேக்குது. ஆனா எங்க அழுதுதான் தெரியல. என்னது இது? எடுத்து வச்சுக்கோ. ஆனா இப்ப நான் எடுத்தேன், அது எதுக்கு தேவைப்படும் தெரியல. ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதை திறக்கக்கூடிய பொருளை நான் இன்னும் பார்க்கல. ஏதோ அழுகுது. பார்த்த சத்தத்தை கேட்கவே எனக்கு பயமா இருக்குது. அடங்கு என்னடாச்சே? உடச்சிச்சா? இன்னும் உடையிலையா? எந்த பக்கம் உடஞ்சதுன்னு தெரியல. சரி வாங்க இப்படியே போவோம் பொறுமையா. சும்மா தட்டாதீங்கடா. கதவு எங்க இருக்குன்னே தெரியல. இது ஒவ்வொரு இதுவா உடையதான்னு தெரியல. சரி வாங்க போவோம் நம்ம.
மறுபடியும் இப்போ எங்கே போகணும்னு தெரில எனக்கு. இந்த டோர் ஒன்று புதுசாக ஓப்பன் ஆயிருந்தேன்னு பார்த்தேன். நாசமாக போச்சு. இந்த சைடு போக முடியாது போல கைஸ். கதவு வச்சு அடைச்சிட்டானுங்க. அப்படின்னா கீழே தான் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது. நம்ம அதை இப்போ கண்டுபிடிக்கணும். எங்கேயாச்சும் வேற. ஓ, இதுக்கு தான் இதை கொடுத்துருந்தானுங்களா? ஓகே, அந்த வழி இல்லைனா கீழே ஒரு வெண்ட் மாதிரி இருக்கு. அந்த வெண்ட்டுக்குள்ளே பூந்து நம்ம அந்தாண்ட சைடு போகணும் போல. என்னடா சவுண்ட் இது? மோசமாக இருக்கு. ஏதோ ரிச்சுவல் பண்ண மாதிரிலாம் இருக்கு கேசிங் கீழே. இதுன்னு இருக்கு இந்த பொம்மை. ஏய், யாரா நீ? ஒருவேளை அந்த பையன் இந்த டெடி பேர் வச்சு விளாண்டுருப்பானா, இல்லை வந்து இந்த பொம்மையை வச்சு விளாண்டுருப்பானா? இந்த பொம்மையை வச்சா எல்லாரும் கலாய்க்க தான் செய்வானுங்க. பார்க்கவே மோசமாக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்களேன் இந்த பொம்மை பார்க்கறதுக்கு. என்ன கேஸ் இது? இயர்சன், மரணத்தை கண்டு பயப்படாத. மரணம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மறுபெருப்ப மாதிரி. நீ நிறைய விஷயத்த செஞ்சிருக்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஸ்டேஜ் மாதிரி. ஸ்டேஜ்னா எப்படி சொல்கிறது? ஒரு புதிய கட்டம் மாதிரி. ஒரு புதிய கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி. அதாவது அவங்கள அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க அழிஞ்சிடுவாங்களாமா. என்னடா இது? இது யாருக்கு எழுதுன இதுன்னு தெரியல. மேபி எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அந்த சின்ன பையன் வந்து செத்துட்ட பிறகு அந்த பையனோட அம்மா தான் வந்து இந்த ரிச்சுவலை பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து ஃபுல் கேமை வந்து ப்ளே பண்ணிட்ட பிறகு தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் ஒன்று கிடைக்கும். வேற ஏதாச்சும் இதே மாதிரி லெட்டர் அங்கே எங்கே எதா இருக்கா? ஹலோ, கத்தி கிடக்குது. இந்த கத்தி எடுக்க முடியுமா? சரி, வெட்டுற கத்தி மாதிரி இது பார்க்கறதுக்கு. இப்போ இந்த லெட்டரை படிக்கிறதுக்காகவா நம்ம இங்கே வந்தோம்? இல்லை கைஸ், இங்கே எங்கேயோ வழி போகுது. என்ன இங்கே இருக்க எல்லா பொம்மையும் கண்ணை மூடிக்கிட்டு நிற்குது. கண்ணத்துற, கண்ணத்துற, கண்ணை மூடு. நீ கண்ணத்துற, நீ கண்ணத்துற. ஏதாச்சுமா நடந்திருக்கு. நான் வேற திடீர்னு பயந்துட்டேன். Come here, do not afraid. ஏன்டா நான் வரமாட்டேன் போ. இந்த இடத்துல பாருங்க, ஏதோ நிழல் நிக்குது, ஏதோ பேய் நிக்குதுன்னு நிக்கிறேன். ஏதாங்க நிக்குது இங்க. பேய் தலை தெறிக்க ஓடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். போச்சு, இந்த சைடு போகிறது வழி இல்லை. இந்த பொம்மை வந்து இந்த இடத்துல நின்றுச்சு. ஐயோ, சவுண்டு வேற கண்டமேனின்னு கேட்குதே. ஏய், சவுண்டு கேட்காத. ஏய், நான் சொல்றது எல்லாமே நடக்குது. டோர் லாக் ஆயிருக்கு. டோர் லாக் ஆயிருக்கு. ஏய், சவுண்டு வேற காப்பிரைட் விழுதுற போகுது. ஓ மை காட், அடடா, இந்த ரூம்ல தாங்க ஏதோ நடக்குது. இங்க ஏதாவது எடுக்க முடியுமா? கட்டிங் பிளேயரு, சுத்தி, ரெஞ்சு. ஏய், இவ்வளவு பொருள் இருக்கு, ஏன்டா எதுவுமே எடுக்க முடிய மாட்டேங்குதே? ஏய், இங்க ஏதோ எடுக்க முடியுது. ஓகே, இது சுத்தியில் ஏறா. கட்டிங் பிளேயரு, கட்டிங் பிளேயர் ஏறா. என்னடா நீனு? சரி, ஓகே, இதையாச்சும் கட் பண்ணு. இதையும் கட் பண்ணு. அப்புறமேட்டு திடீர்னு மறைஞ்சிட போகுது. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த டோருக்கு போய் பார்ப்போம். இது ஏதோ சின்ன பசங்களோட ரூம் மாதிரி இருக்கு. இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க பாருங்க. இவங்களால கத்த முடியாத அளவுக்கு இவங்களோட நாக்க வெட்டி அவனுங்க வாயை தச்சிருக்கானுங்க. ஏன்னா இவங்க கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னு நான் சொல்லும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்க அப்பா அம்மா வருவாங்க, அதுக்கப்புறமேட்டு போகலாம், அந்த மாதிரி சொல்லி மழுப்பிட்டு இருக்கானுங்க. என்ன தாண்டா பண்ணி வச்சிருக்கீங்க இங்க? நான் ஏதோ புல்லிங் பண்ணியிருப்பானுங்க, அதனால அந்த சின்ன பையன் வந்து கோவத்துல இந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டான்னு நினைச்சா, இதுல ஏதோ புது கதைகள்லாம் உள்ள வருது. கீழே இதே மாதிரி எதாவது இருக்கா? கீழே எதுவும் இல்லை. சரி, ஓகே, இந்த டோரில் அவ்வளோதாங்க. நம்ம இந்த டோரில் போய் பார்ப்போம்.
இங்க இந்த இடத்துல எவனோ போட்ட அடைச்சு வச்சிருக்கானுங்க. அதாவது என்ன சொல்லியிருக்கானா, இவங்கள ஒருத்தவனா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறானமா, அதை இந்த பையன் பார்த்துருக்கிறான். இவனால வந்து ஒளிஞ்சுக்கிறது கூட இவனுக்கு டைம் கிடைக்கலையாமா. இது ரொம்பவே மோசமா இருந்தது. மறுபடியும் இந்த பையன் வந்து அவங்க அப்பா அம்மாவத்துக்கு ட்ரை பண்ணியிருக்கிறான். இதுதான் உண்மை அந்த மாதிரி சொல்லியிருக்கானுங்க. என்ன சொல்ல வரானே சரியா புரிய மாட்டேங்குது. இவங்கள ஒருத்தவனை ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. இந்த பையன் அவனை பார்த்துருக்கிறான். அதாவது ஒளியறதுக்கு கூட டைம் இல்லாம பார்த்துருக்கிறான். ரொம்பவே மோசமா இருந்திருக்க மாதிரி சொல்லியிருக்கான். என்ன சொல்றான்னு ஒன்றும் புரியல, ஒன்றும் விளங்கல. ஏதோ சின்ன பசங்க ஏதோ எழுதியிருக்கானுங்க. திஸ் இஸ் ஹவுஸ் டு ஒன் இட்ஸ் ஹேப்பன்ட் தி சில்ட்ரன். ஓகே, இவனே பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்றான் பாருங்க. இந்த போட்டோ நான் அடிக்கடி எங்கேயோ பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்குது. ஏதோ சின்ன பசங்க ஓடுற என்ன பேசுது? அந்த குட்டியா ஒரு பொம்மை ஒன்று பார்த்தோமே, அதானே ஓடிச்சு. இப்போ அதான் ஓடிச்சு. நான் இந்த சைடு போகிறது கிடையாது. இந்த பொம்மை ஓடின வழியே பார்த்தீங்கன்னா நம்மளும் போவோம். என்ன கேஸ் இது? மறுபடியும் இது மாடியில தானே பார்த்தோம் இந்த இடத்த. இப்போனா இந்த இடம் இங்க இருக்கு. ஓகே, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா புக் எடுத்திருக்கோம். என்னடா எதுவுமே ஆகல? எங்க ஆயிடுச்சா? லைட்டரு டாலு கேண்டில்ஸா? எதுக்குடா அதெல்லாம்? லைட்டரு டாலு கேண்டில்ஸ். ஆக்சுவலி இந்த கேம்ல இவனுங்க என்ன சொல்ல வரான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல கைஸ். இப்போ எதுக்கு நான் வந்து ரிச்சுவல் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ரிச்சுவல் பண்றதுக்கு ஒரு பொம்மை ஒன்று வேணும், புக்கு, கேண்டிலு, லைட்டரு. ஸோ அதை எல்லாத்தையும் ஒரு சர்க்கிளில் வச்சு எரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டையும் சேர்த்து கொளுத்தணும். வீட்டை கொளுத்தலாம் நான் செத்துற மாட்டேன். பண்ணுவோம். இங்க ஒரு பொம்மை இருந்துச்சு, எங்க அது? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைட்ரு எடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து பொம்மை இந்த பொம்மையா? இந்த பொம்மை இல்லையே, ஏதோ சூனியம் வைக்கிற பொம்மை மாதிரி இருக்குது. லைட்ரு எங்கே போயிட்டு எடுக்கிறதுன்னு தெரியல. லைட்ரு, கேண்டிலு, அப்புறம் புக்கு தானே சொல்லிச்சு. புக்கு இங்கே எங்கேயாச்சும் எடுக்க முடியுமா? எந்த புக்கையும் என்னால் எடுக்க முடியல. ஓ, லைட்ரு எடுத்துட்டேங்க. அப்போ கேண்டில்ன்ட்டு எது அழுத்திட்டு இருக்கும் பாருங்க. இப்போ இங்கே இருக்கிறத ஒன்று ஒன்றா நான் செக் பண்ணும் கைஸ். இப்போ ஏதோ இங்கே எடுத்தேன், ஆனால் என்னத்தை எடுத்தேன்னு தெரியலையே. அச்சோ, என்னத்தை எடுத்தேன்னே தெரில. சரி கைஸ், நம்ம போயிட்டு இன்னும் நிறைய விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்குது. புக்கு இப்போ போயிட்டு எங்கே போய் எடுத்துகிட்டு வரதுன்னு தெரில. இங்கேயே எல்லாமே எனக்கு கிடைக்குமா? இந்த சைடு ஆனால் புக்கு இருக்கு, ஆனால் என்னால் எடுக்க முடியல. சரி வாங்க போ. அந்த புக்குன்னு போட்டிருந்தா இல்லை புக்கில் இருக்கா மாதிரி போட்டிருந்ததா? நான் அதை சரியாக படிக்கல. புக்குன்னு தான் போட்டிருக்கு. அப்போ புக்குன்னு தான் வேணும். ஆல்ரெடி நம்ம ஒரு புக் இருக்குல்ல, அந்த புக்கையும் அப்போ எடுத்துட்டோம் நினைக்கிறேங்க. ஓகே சார், அப்போ ஆக்சுவலி நான் இந்த சைடு ஒரு புக் இருந்துச்சுல்ல, அந்த புக்கை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு லைட்டர் எடுத்துட்டேன். அப்போ நான் இங்கே எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிலாக இருக்கும். ஓகேவா? இப்போ அந்த பொம்மையை மட்டும் கண்டுபிடிச்சுன்னா அப்போ தான் ரிச்சுவல் பண்ணிடலாம். வாங்க இன்னைக்கு போய் ஒட்டிடுவோம் இன்னைக்கு. பொம்மை எங்கே இருக்கிறேன்? நல்ல வேலை, இப்போ நான் கீழே பார்த்தேன், மேலே பார்த்துருந்தேனே. என்ன நடந்திருக்கும்? டோருக்கு கேஸ் அந்த பொம்மை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். சொல்றேங்க கேஸ், இன்னைக்கு பேய் ஓட்டுறத மட்டும் பாருங்க இன்னைக்கு. ஆமாம், பொம்மையை எடுத்துட்டேன். ஆக்சுவலி இவனே பார்த்தீங்கன்னா சடங்கு பண்ணிடுறான் எனக்கு. என்னடா கொளுத்து விட்டேன்? சரி, என்னடா பண்ற? எதுக்குடா சம்மந்தமே இல்லாம இந்த வேலையெல்லாம் பார்த்த நீனு? நீங்க ஹெல்ப் கேட்க வந்தவன் தானடா நீனு? அந்த பொம்மையை வேற கொளுத்தி விட்டாங்க.
அந்த பேய் இவனை பெருசாக எந்த டிஸ்டர்பும் பண்ணல. அப்பா வந்து வீட்டில் வந்து நம்மளை பயமுறுத்திட்டு போச்சு. சரி கேஸ், இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு போகணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது இப்போ? இந்த பொம்மையை கொளுத்திட்டேன், அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த வீட்டை விட்டு இப்போ நான் வெளியே போகணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூவா. இங்கே எவ்வளோ இருந்துட்டு இருக்காங்க. You have no idea what you done. என்ன பண்ண? நான் ஏதோ வேலை இல்லாத வேலையை பார்த்து விட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண இப்போ? அவ்வளோதான் கைஸ். போயிடுச்சு. ஓகே, கேஸ் லைன் எடுத்து இந்த வீட்டையே நம்ம வந்து கொளுத்தணுங்க. கேஸ் லைன் நான் இந்த இடத்துல தான் பார்த்தது. ஒர்க் பாருங்க, கேஸ் லைன் எம்டியா? என்னடா எம்டி கேஸ் லைன் கொடுத்துட்டீங்க? வேற எங்கடா போய் நான் தேடுவேன் எம்டி கேஸ் லைன்? இருங்க, இது வேற எங்கேயாச்சும் கேஸ் லைன் இருக்கும். நம்ம காட்டு வர திடீர்னு வந்து பொறுமையா போறாங்க, வேகமா போக மாட்டேங்கிறான். அம்மான விஷயத்தை பார்த்து பயந்துட்டானோ. கேஸ்லின் நான் இந்த ஒரு இடத்துல தான் பார்த்தா. இங்க ஒரு கேஸ்லின் இருக்கு. ஓகே கேஸ், கேஸ்லின் இருக்கு, இதுல இருக்கு. பட்டு கொளுத்தி விட்டுருவோம் வீட்டை. போகி தான் இன்னைக்கு. அவ்வளோதான் கைஸ், வெளியே வந்துட்டோம் கைஸ். நம்ம தப்பிச்சிட்டோம். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இவன் எதுக்கு இது கிராமத்துக்குள்ளே வந்தான்? ஆக்சுவலி கேமு அப்படி தான் பண்ணிடுறாங்க, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஒழுங்காக இந்த இடத்த விட்டு ஓடிடலாம் வாங்க. ஓகே, கேம் முடிஞ்சிடுச்சு. ஓகே கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சுன்னா மறக்காமல் உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.